இந்த வாரம் ஒரு ஆப்பிள் டிவி சீரிஸோட வந்திருக்கேன். லியசான் அப்படின்னு பேர். சீக்ரெட் பாஸ்ட்டு, சைபர் அட்டாக்கு, ஸ்பை மிஷன் அப்படின்னு ஒரு செம பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஜஸ்ட் 6 எபிசோடு தான். இந்த சீரிஸ் எப்படி இருந்தது, இல்லை எனக்கு என்ன பிடிச்சது பிடிக்கல அப்படிங்கிறத இதோ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். வின்சென்ட் கேசில், ஈவா கிரீன் இவங்க 2 பேரும் முக்கியமான லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த வின்சென்ட் கேசில் வந்து நம்ம நிறைய ஹாலிவுட் படத்தில், ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் வந்து வில்லனாக பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரெஞ்சு ஆக்டர். நல்லா இந்த முழு சீரீஸ்லேயும் இவர் தான் வந்து ஒரு முக்கியமான லீடு. அதே மாதிரி ஈவா கிரீனையும் நம்ம வந்து நிறைய சினிமாவில் வந்து பார்த்துருப்போம், நிறைய ஹாலிவுட் படத்தில் வந்து பார்த்துருப்போம். இந்த சீரீஸோட கதை என்ன அப்படின்னா, இதில் வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 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 ஹேக்கோட ஒன்று ஆரம்பிக்குது. இதை யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 2 பேர் தான் அப்படிங்கிறதுமே வந்து தெரிய வருது. இதுக்கு அப்புறமா இன்னும் தொடர்ந்து லண்டனில் ஒரு முக்கியமான அந்த தேம்ஸ் நதியோட அந்த கேனல் ஓப்பன் பண்ணி மூடுற அந்த இதாகட்டும், அப்புறம் சிட்டியோட அந்த எலக்ட்ரிசிட்டியுமே ஆகட்டும், எல்லாமே வந்து ஹேக் ஆகி சும்மா ஷட் டவுன் பண்ணி மூடுறதாகட்டும். அப்புறம் ஒரு ட்ரெயினுமே வந்து முக்கியமாக வந்து ஹேக் பண்ணப்படுது. ட்ரெயின் லேன் அந்த சிக்னல்ஸ் எல்லாமே, அதால் ஒரு பெரிய கொலிஷனுமே ஏற்படுது. இந்த ஹேக்லாம் லண்டனில் நடக்குது. இதுக்கப்புறம் இது ஃப்ரான்ஸ்லேயும் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அங்கேயும் நடக்கக்கூடாது, மற்ற எந்த யூரோப்பியன் நேஷன்லேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு இன்டெலிஜென்ஸும் யூகே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் சேர்ந்து கடைசியில் இவங்க யார் என்னன்றது கண்டுபிடிக்கிறாங்களா, தடுக்கிறாங்களா, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருந்தா அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர்றது தான் இந்த லியசான் அப்படிங்கிற இந்த சீரீஸ். ஓவராலாக இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்பை த்ரில்லரு, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த போர்ன் அல்டிமேட்டம், அந்த மொத்த ட்ரியாலஜிலாம் இருக்குல்ல, அந்த மொத்த ட்ரியாலஜி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்து, அண்ட் ஆப்வியஸ்லி பல ஆக்ஷன் சீரீஸ், மூவிஸ்லாம் பார்த்த எல்லா நபர்களுக்கும் இந்த சீரீஸ் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் இதில் முக்கியமாக வந்து லொக்கேஷன் செம்மையாக இருக்கும். இந்த சீரீஸில் வந்து லொக்கேஷன் எத்தனையோ ஹாலிவுட் படம்லாம் இது வரைக்கும் பார்த்துருப்போம். பட் இதில் இந்த லொக்கேஷன்லாம் சிலது ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இதையும் தாண்டி நம்ம நியூஸ்லலாம் எத்தனையோ தடவை வந்து பார்த்துருக்கோம். சிரியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனில் பல கண்ட்ரி, பெல்ஜியம் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், இங்கங்கிட்ட நிறைய ரெஃப்யூஜியாக வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. பட் சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து எதுக்காக அவங்க வராங்க அப்படிங்கிறதும் ஆகட்டும், இந்த நாட்டில் அவங்கள கூப்பிட்டு என்ன பொலிட்டிக்கல் ஆதாயம் தேடிக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களுமே கூட இதில் வந்து கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக வந்து அலசியிருப்பாங்க. அந்த விதத்தில் நிறைய இந்த இன்ஃபர்மேட்டிவாக கூட எனக்கு வந்து இது பட்டுச்சு. முக்கியமாக சொல்ல போனால், இந்த வின்சென்ட் கேசில் இத்தனை நாளாக இவர் வந்து ஒரு வில்லனாகவே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு இதில் வந்து நம்ம ஊர் சினிமா மாதிரி அந்த ஹீரோயிசம் ரொமான்டிக்காக, அந்த மாதிரி ரொமான்டிக்னு சொல்ல, ஏன்னா அதுவுமே கொஞ்சம் இருக்குது இதில். ஸோ அந்த விஷயம் வேறு. ரொமான்டிக்னா வந்து நீங்கள் வந்து அங்கே போயிடாதீங்க. கொஞ்சம் இந்த ரொமான்ஸு சாங் மாதிரி ஒன்று பேக்ரவுண்டில் வந்து ஒன்று ஓடும், அதெல்லாம் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பயங்கரமான ஒரு வில்லனாகவே பார்த்து இதில் கொஞ்சம் ஒரு ஹீரோ கலந்த ஒரு வில்லன் மாதிரி வருவார். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டுது. பட் வா, இவ்வளோ நல்லா நடிக்கிற ஒரு நபரை நம்ம வந்து ஹாலிவுட் படத்தில் ஒரு மிஞ்சி பண்ணால் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ரோலில் தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த விதத்தில் அவரோட ஆக்டிங்கும் சரி, அந்த ஈவா கிரீனோட ஆக்டிங், அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரியே ரொம்பவே நல்லா இருந்தது. நிஜத்திலே இவங்க வந்து ஜோடியா அப்படின்லாம் வந்து தோணுச்சு. அந்த மாதிரி வந்து நல்லாவே அவங்களோட இது ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ த்ரூ அண்ட் த்ரூ நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். as said 6 எபிசோடு தான். ஸோ 2 நாளில் முடிச்சிட்டேன், 3 எபிசோடு. அண்ட் ஆப்பிள் டிவியில் ஒரு அட்வான்டேஜ், நான் பல ரிவ்யூவில் ஏற்கனவே சொன்னது தான். ஆப்பிள் டிவியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் வந்து தமிழ் சப்டைட்டில் இருக்கும். ஸோ ஒரு வேளை தமிழோட அந்த டச் இருந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பட்டுச்சுன்னா வந்து தமிழ் சப்டைட்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ அது ஒரு குட் திங். நான் அப்பப்போ வந்து அதை ஆன் பண்ணி பார்த்தேன், தமிழ் சப்டைட்டில் வச்சு பார்த்தேன், சரி எப்படி வருது அப்படின்ட்டு. நல்லாவே தரமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஆப்பிள் டிவி பற்றின ஒரு குட் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் நான் என்ன நோட் பண்ணேன்னா, நம்ம டாக்டர் ஹவுஸோட ரிவ்யூ எப்பயோ பார்த்துருப்போம். ஸோ அதோட அந்த டைட்டில் சாங்கும் சரி, இதோட டைட்டில் சாங்கும் சரி சேம். இன்ஃபேக்ட் அந்த பாட்டு இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து, இந்த சீரீஸில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு டச்சுங்கிறது கொஞ்சம் அங்கங்கே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. த்ரூ அண்ட் த்ரூ நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த சீரீஸு. அடுத்த வாரம் ஒரு அல்டிமேட் சீரீஸோடு வந்துட்டுருக்கேன். இந்த ரேபிட்டோட அது முன்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ காத்திருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. அண்ட் சொல்லவே வேணாம், லைக் பண்ணிவிட்டு இந்த சீரீஸை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ
இந்த ரிவ்யூ ஒருவேளை வேறு விதமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அது எப்படி அப்படிங்கிறதும் தெரிவிங்க. அடுத்தடுத்த ரிவ்யூவை அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். தட்ஸ் அபவுட் லியாசான். அடுத்த சூப்பரான ஒரு சீரீஸோட அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.